இன்றைக்கு சில நடிகர்கள் இருக்கிறார்கள், ஏதோ ஆட்சியை பிடித்து விட்டதை போல, நானும் எம்ஜிஆர் தான் என்று சொல்லிக் கொள்வதை போல இன்றைக்கு சில நடிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு உள்ளபடியே புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் பெரியாருடைய கொள்கையை, அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் என்கின்ற அந்த மூன்றாவது நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டு அண்ணாவினுடைய தம்பியாக, கலைஞருடைய உற்ற நண்பராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக, சட்டப்பேரவை உறுப்பினராக, சட்ட மேலவை உறுப்பினராக, கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த 1971ஆம் ஆண்டிலேயே ஒரு புகழை உச்சத்தில் தொட்ட நடிகராக, கொள்கை நடிகராக எம்ஜிஆர் இருந்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறினார். அவர் வெளியேறியது வெறும் நடிகராக வெளியேறவில்லை, ஏற்கனவே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக, எம்எல்சியாக, எம்எல்ஏவாக இருந்து, பொருளாளராக இருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சில நண்பர்களோடு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சில நிர்வாகிகளோடு வெளியே போய் ஒரு கட்சியை நிறுவினார். அவர் அரசியல் தெரியாமல் வெறும் ஆள போகல. எந்தெந்த கொள்கையில் எங்களுக்கு மாறுபட்டார், விமர்சனங்கள் உண்டு வேறு. ஆனால் அவர் திமுக என்கின்ற அரசியல் கட்சியில் பொருளாளராக இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10 பேரையோ 20 பேரையோ அழைச்சிக்கிட்டு தனி கட்சி ஆரம்பித்தார். அது திமுகவில் இருந்து இன்னொரு கட்சி ஆரம்பித்தார், அதுக்கு பேர் அண்ணா திமுகன்னு பேர் வச்சார். அவருக்கு இருந்த கவர்ச்சி இன்றைக்கு மாதிரி வாட்ஸ்அப்லாம் கிடையாது. நான் ஒரு பொய்யை சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் கலாநிதி அதுக்கு என்ன உண்மைன்னு போட்டுருவார். கலாநிதியே நாடாளுமன்றத்தில் ஒரு பொய்யை சொன்னான்னு வச்சு வாதத்துக்கு சொல்ல மாட்டோம். நாங்கள் திமுக கலைஞருடைய தம்பிமார்கள் பொய் சொல்ல மாட்டோம். ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், நாங்களே ஒரு பொய்யை சொல்லிட்டோன்னு வச்சுங்க, அது பொய்ன்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு உடனே கண்டுபிடிச்சி போட்டுருவான். அந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் அன்றைக்கி இல்லாத காலம். எம்ஜிஆரை வந்து பெரிய அப்படியே பக்தியோடு இவர் தான் நல்லவர்னு நம்பின காலம். சினிமாவில் ஒரு பொண்ணை காப்பாற்றினா அதே மாதிரி தான் பொண்ணை காப்பாற்றுவார் நம்பின காலம். சினிமாவில் 10 ஆம்பளை டிஷ்ஷு போட்டு அடித்தா உண்மையாலுமே ஒரு 10 பேர்த்து கொண்டுருவாருங்க நம்பிக்கை உள்ள காலம். இன்னும் நான் சொல்கிறேன், இப்போல்லாம் வந்து பிள்ளைங்க படம் பார்க்குதில்ல, டிவியில் பார்த்தா இந்த சீன் எப்படி எடுத்தான், எப்படி அடித்தான், இது எவ்வளோ டூப்ளிகேட்டு, எவ்வளோ கிராஃபிக் எல்லாம் சொல்லுவான். அப்போ நம்பியார் எம்ஜிஆர் அடிக்க போவார். அது ஏற்கனவே படம் எடுத்தாச்சு, அடிக்கிற மாதிரி வருவார். இவங்க என்னமோ எம்ஜிஆர் அண்ணே வரானே வரானே, அந்த படம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு. அவன் அடிக்க வந்து 10 வருஷம் ஆச்சு நம்பியார். திரும்ப நீ அடிச்சாச்சு, படம் முடிஞ்சு போச்சு. ஆனால் மக்கள் என்ன நம்பினா, ஐயோ எம்ஜிஆர் அடிக்க வரானே ஒருத்தனை, அண்ணே வரானே வர்றானே. இப்போ இருக்க பிள்ளைங்க சொல்லி வச்சுக்க, லூசு இந்த படம் எடுத்து 10 வருஷம் ஆச்சுன்னா அப்பயே அடிச்சிட்டாண்டா. இப்படியெல்லாம் விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு பிம்பம் இருந்தது. இப்போ இந்த லூசு மாதிரிலாம் கிடையாது. அவர் கட்சி இப்போ திடீர்னு கை கால் ஆட்டிக்கலாம் கட்சி ஆரம்பிக்கல. அவர் கட்சி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அப்படி எம்ஜிஆர் சரியோ தவறோ ஒரு புகழோடு ஆட்சி அமைச்சு உத்தக்கட்டத்தில் இருக்கிறார். சென்னை நமக்கு வந்துருச்சு, தஞ்சாவூர் நமக்கு வந்துருச்சு, தமிழ்நாட்டில் நம்ம தோத்துட்டோம். வெறும் 38 சீட்டு அவ்வளோதான். நான் அப்போல்லாம் +2 படிச்சிருந்தேன் நினைக்கிறேன். முரசொலியில் வந்துச்சு, நம்ம தோத்துட்டோம். எழுதுவார் கலைஞர், தஞ்சையும் தலைநகரும் கோட்டை கழகத்தின் கோட்டையாக எழுதினார். மீதெல்லாம் போயிடுச்சு. அப்போ எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்க உடைக்கணும்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ டிவி இல்லை, மீடியா இல்லை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 3 பேர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக. அந்த 3 பேர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் எம்ஜிஆருங்கிற ஒரு சினிமா செல்வாக்கை வச்சுக்கிட்டு பெரியார் கொள்கையை, அண்ணா கொள்கையை முழுசாக நிறைவேற்றாமல் எவ்வளோ பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறாருன்னு 3 பேரை தான் கலைஞர் அனுப்பிச்சார். இப்போ நீங்களாம் வந்துட்டீங்கல்ல, இப்போ நீங்களாம் இங்கே வரத்துக்கு அட்லீஸ்ட் பிஸ்கட் டீயாச்சும் கொடுக்கணும், உங்களுக்கு வாட்டர் பாட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 3 பேரும் பேசினா 2 ரூபா டிக்கெட், 2 ரூபா டிக்கெட். அந்த 3 பேரும் பேசுறதுக்கு பேர் இடி மின்னல் மலை. இன்று திருச்சியில் இடி மின்னல் மலை திமுகன்னு போட்டுருவோம். 2 ரூபா டிக்கெட்டுக்கு 1000 பேர் டிக்கெட் வச்சிருப்பா, 2000 பேர் வாங்குவாங்க. அப்படி இருந்த கட்சி எம்ஜிஆர் எடுத்து கலைஞர் கொண்டு வந்தார். அந்த இடி மின்னல் மலையில் போய் நான்லாம் 2 ரூபா டிக்கெட் வாங்கி உள்ளே போய் உட்காந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேச கேட்போம். 3 பேர் பேசுவாங்க. ஒருத்தருக்கு பேர் இடி, இன்னொருத்தருக்கு பேர் மின்னல், இன்னொருத்தருக்கு பேர் மலை. அந்த இடி மின்னல் மலை யார் என்றால் கா சுப்பு, ரகுமான் கான், துரைமுருகன். கா சுப்பு இன்னைக்கு இல்லை, அவர் பேசலாம் கேட்டிருந்தீங்கன்னா. துரைமுருகன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இன்னைக்கு அவர் பிள்ளை MP எங்களோட. இன்னொருவர் தான் ரகுமான் கான். அந்த ரகுமான் கானுடைய பிள்ளை தான் இந்த சுபேர் கான். இதை என்ன சொல்றான், வாரிசு அரசியல்ங்கிறான். இப்போ என்ன, ரகுமான் கான் புள்ள போய் RSS சேர்ந்துக்கிட்டு
திருசூலத்தை எடுத்துகிட்டு போய் மசூதி இடிக்க போட்டுமா? அவனுக்கு ஆசை அதுதான். என் புள்ள திமுக வரக்கூடாது, என் புள்ள பிஜேபி போயிட்டுமா? டே லூஸு, என்ன மாதிரியே என் புள்ள கொள்கை வாரிசா தானே அது என் புள்ள. திமுக வாரிசு அரசியல் தான் பண்ணு. ஏனென்றால் இது வந்து ரத்தத்துக்கு வாரிசு அல்ல. பெரியார் அண்ணா கலைஞருடைய லட்சியத்திற்கு என்னுடைய பிள்ளைகளும் வாரிசு. இதுல உனக்கு என்ன அரிப்பு? வாரிசு அரசியல். அந்த மாதிரி ஒரு வாரிசு தான் இன்றைக்கு என்னுடைய வேட்பாளர் சுபேர் கான். இப்போ இங்கே எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் எம்எல்ஏ சொன்னார், நான் கொண்டு வந்து திட்டினார், அதெல்லாம் சொன்னார். இப்போ நான் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தேன். அதில் ஒருத்தர் சொன்னார், ஒரு அம்மா போயிருக்கு டாக்டர்கிட்ட. அந்த டாக்டர் நம்ம கட்சி இல்லை, எரிச்சல்ல கையை பிடிச்சி பார்த்துட்டு, என்னம்மா? சரி ஒன்றும் இல்லை, மருந்து கொடுத்துட்றேன். அப்புறம் என்ன தேர்தல் என்ன பண்ண போகிறீங்க? ஏங்க அந்த மகாராஷ்டிரா ஸ்டாலின் 1000 ரூபா பணம் கொடுத்தாரு, அவருக்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுறது? என் பிள்ளைக்கு காலேஜில் படிக்கிறது எம்பிபிஎஸ், மாதம் 1000 ரூபா அனுப்புறாருங்க, அந்த மகாராஷ்டிரா யாருக்கு ஓட்டு போடுறது? இவருக்கு டாக்டருக்கு எரிச்சல்ல கேட்குறாரு. ஆமாம், உங்களுக்கு கொடுத்துட்டா போதுமாக்கும், எங்களுக்கு என்ன கொடுத்தாரு உங்கள் தலைவர் இருக்கார். அந்த அம்மா ஊசியை போட்ட பிற்பாடு, யோ இப்போ 250 ரூபா பணம் கொடுத்தல, அந்த ஆள் கொடுத்த 1000 ரூபா உனக்கு. நீங்கள் என்ன எரிச்சல் இப்போ தெரிஞ்சுட்டீங்களா? என்ன எரிச்சல் தெரிஞ்சுட்டீங்களா? இன்னொன்று சொல்கிறேன், அந்த வெறும் 1000 ரூபாங்கிறது இப்போ 2000 ரூபா மாற்றிட்டார். 1000 ரூபாங்கிறது வேற. இந்த 1000 ரூபாய்க்கு பல அர்த்தம் இருக்குது. இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் நான் சொல்ல, நீ வெளிநாட்டுக்கு போங்க, இந்த ஊரில் தான் நீங்கள் வந்து குப்புசாமி அவருடைய மனைவி வந்து காளியம்மாள் வீட்டு குடித்தனம்னு போடுவான். வீட்டு குடித்தனம்னு ஒரு தொழில் இருக்கா? என்ன தொழில்னா வீட்டு குடித்தனம்னு போடுவான். அது நம்ம மதத்தில் இந்த சாதியால் இந்தியாவில் ஏற்பட்ட சனியை. வீட்டு குடித்தனம்னு ஒன்று கிடையாது. வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஆண் பெண் 2 பேர் வேலைக்கு போவாங்க. ஒருவேளை பிள்ளைகளுக்காக ஆண் நிறைய சம்பாதிச்சு தொழில் இருந்தால் அந்த குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு அந்த பொண்ணு வேலைக்கு போகலன்னா அந்த பொண்ணும் படிச்சிருக்க ஈக்குவலா, ஆனால் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு. அப்போ அதுக்கு என்ன பேர்னா, இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறோம்ல, அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஹவுஸ் மேக்கர், அந்த இல்லத்தை உருவாக்கக்கூடிய தலைவர், அந்த வேலையை அவர் பார்க்குறாரு. இப்போ நான் வேற மாதிரி சொல்கிறேன். வெளிநாட்டில் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, இப்போ சுபேர் கான் வந்து ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு ஊசி போட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஒரு மாதத்துக்கு வந்து 3 லட்ச ரூபா சம்பாதிச்சா, இந்த 3 லட்ச ரூபா சம்பாதித்து அவர் கொண்டு வந்து கொடுக்குறத அவருடைய பிள்ளைகள் பராமரிக்கப்பட்டு பள்ளிக்கூடம் போதா, டாய்லெட் சரியாக இருக்கா, கிச்சன் சரியாக இருக்கா, உறவினர்கள் வந்தாங்களா, சுபேர் கானுடைய அப்பா வந்தாரா, அம்மா வந்தாரா, கவனிச்சுக்கிட்டோமா, கட்சிக்காரன் வந்தானா, டீ கொடுத்தோமா, இதெல்லாம் அந்த அம்மா பார்த்துக்குது இல்லை. இது பார்த்துக்கிறது ஒரு பெரிய உத்தியோகம். எப்படி இந்த ஆள் 10 பேருக்கு ஊசி போடுறாரோ அதே மாதிரி வீட்டை பராமரிக்குதுல சுபேர் கானுடைய ஒய்ஃபு, அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. அந்த வேலையை கொச்சப்படுத்தாத வீட்டு குடித்தனம்னு அந்த அம்மா தான் அந்த வீட்டை உருவாக்குகிறவர், ஹவுஸ் மேக்கர். அப்போ ஆம்பளை சம்பாதிக்கிற போது உனக்காக வீட்டில் லெஷராக இருக்கிறாங்க, சும்மா உட்காந்துருக்காங்கல்ல, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும்ல, நம்ம கொடுக்கறதில்ல. நம்ம ஆணாதிக்க புத்தி இந்த மதத்தில், இந்த ஜாதியில், நான் காக்காசனால் வெளியே போய் சம்பாதிச்சு வரல, அவன் சும்மா சமயக்கட்டில் உட்காந்துருக்கான், அவன் ஆளாங்கிறோம். அப்படி இல்லைடா, நீ 1000 ரூபா சம்பாதிச்சா கூட சாயங்காலம் வந்தா உனக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு ஒரு பெண் அந்த வேலையை செய்யவில்லை என்றால் நீ செத்து போயிடுவ. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு சமூக அந்தஸ்து இருக்குது, வீட்டில் அந்தஸ்துன்னு சொல்ல, அதுக்கு பேர் ஹவுஸ் மேக்கிங். இந்த ஹவுஸ் மேக்கிங்கை எந்த நாடு ஒப்புக்கொள்ளுகிறதோ, எது மதிக்கிறதோ, அந்த நாடு தான் முன்னேறும்னு ஒரு தியரி இருக்குது. அதை படிச்சுட்டு தான் நம்ம முதலமைச்சர் சொன்னார், உங்களுக்கு ஏனான்னு சொல்லலை, புருஷன் வெளியே போயிடுறாரு, சம்பாதிக்கிறாரு, ஏதோ சம்பாதிச்சுட்டு வர்றாரு, சாப்பிட்டது போத மீதி கொண்டு கையில் கொடுக்குறாரு, ஆனால் அதையும் தாங்கிட்டு குடும்பம் நடத்துறிய உனக்கு இந்த சமூகத்தில் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற உரிமை இருக்கிற காரணத்தினால் இந்த அரசாங்கம் உனக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அது உரிமை தொகை அப்படின்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே ஒரே முதலமைச்சர் இவர் தான். இது முதல் கதை. 2வது கதை, இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஒப்பீடு பண்ணான். இந்தியாவில் 20-25 மாநிலங்கள் இருக்குது. ஒரிசா இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, பீகார் இருக்குது, மத்திய பிரதேசம் இருக்குது, குஜராத் இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது, கர்நாடகா இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்கான். அங்கே வந்து பொருளாதாரம் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, அங்கே ரோடு வசதி எப்படி இருக்குது, அங்கே வந்து எத்தனை டாக்டர் இருக்காங்க, இதெல்லாம் வந்து சோசியல் இண்டிகேட்டர் ஆங்கிலத்தில் பேர். அந்தந்த மாநிலம் எவ்வளோ முன்னேறி இருக்குன்னு.
அப்படி வருகிற போது கடந்த 2-2.5 ஆண்டுகளமாக தமிழ்நாட்டில் கிராமிய பொருளாதாரம், நல்லா கவனிங்க, கிராமிய பொருளாதாரம் சட சட சடன்னு உயர்ந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணலாம். நம்ம பண்ணல, தமிழ்நாட்டில் பண்ணல, இந்தியாவிலே இருக்கின்ற இந்த பொருளாதார ஆய்வறிக்கை செய்கின்ற பத்திரிகைகள் இப்படி ஒரு ஆராய்ச்சி செய்த போது என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இப்போ இந்த ஊரில் எவ்வளோ பேத்துக்கு மகளிர் உரிமை வருது, இங்கே எவ்வளோ காடு ஆயிடுது, இந்த ஏரியாவில் எவ்வளோ காடு ஆயிடுது, 65,000மா இந்த தெருவுக்கு மட்டும். சரி, இங்கே ஒரு 2,000 காடு இருக்கு. 2,000 காடுக்கு 1,000 ரூபான்னா 54,000. இந்த சட்டமன்ற தொகுதிக்கு 54,000 காடு. 54,000 காடு. இதில் இந்த ஊரில் மட்டுமே 2,500 காடு. 2,500 இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா 25 லட்சம். 1ஆம் தேதி ஆனால் 25 லட்சம் இந்த தெருவில் இந்த இடத்துல மட்டும் வந்து விழுவுது உங்கள் அக்கௌண்ட்டில். இந்த 25 லட்சத்தையும் மொத்தமாக யாராவது கட்டிட்டு போய் கனரா பேங்க்ல போடுறோம், இல்லை ஸ்டேட் பேங்க்ல போட்டு பத்திரமா வச்சுக்கிறோமா, டெபாசிட் பண்ணுறோமா? இல்லை. இந்த 1ஆம் தேதி 1000 ரூபா வந்து 25 லட்சம் ரூபாய் இந்த 2 தெருவில் விழுந்த உடனே இந்த பொட்டி கடை, அந்த பிஸ்கட் கடை, பையனுக்கு செருப்பு, அல்லது பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம், அல்லது காய்கறி ஓரமாக விற்றுருக்காம தெருவில், அந்த தெருவில் காய்கறி, 1/2 கிலோ மீன், சம்மந்தியமாக வந்துருச்சு, 1 கிலோ மட்டன், அப்படி. அப்போ அந்த கொடுக்குற 1000 ரூபா இருக்குல்ல, அந்த 20 லட்சம் ரூபாயும் ஒவ்வொரு மாதமும் இந்த தெருவுக்குள்ள, இந்த ஊருக்குள்ள இருக்கிறதுனால இங்க இருக்கிற இந்த தெருவினுடைய பொருளாதாரம் உயர்கிறது. அப்ப இந்தியா முழுக்க ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒவ்வொரு ஊர்லயும் அந்த பணம் வெளியே போகல. யாராச்சும் ஒருத்தர் 25 லட்சம் கொண்டு வந்தாக்க அது வெளியே போயிடும். ஒருத்தர் 1 கோடி ரூபா கொடுத்தாரு வச்சுங்க, கலா ஆஸ்பத்திரி பெருசு 1 கோடி கொடுத்தாக்க இவரு அந்த 1 கோடிக்கு வந்து எக்ஸ்ரே மிஷின் வாங்கணும்னு இது போடுவார். எங்கேருந்து வரும்? பாம்பேலேருந்து வரும். பாம்பேல தானே வருது. இவர் ஆஸ்பத்திரிக்கு 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த 1 கோடி ரூபா என்ன பண்ணுவார்? எனக்கு எக்ஸ்ரே மிஷின் அனுப்புவார். எக்ஸ்ரே மிஷின் பாம்பேல இருக்குது, பணம் பாம்பேக்கு போயிடும். ஆனால் இந்த உரிமை தொகை ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கங்கேயே சுற்றி அந்த ஊருடைய பொருளாதாரத்தை ஏற்றுகிற காரணத்தினால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டினுடைய கிராமப்புற வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் தான் நம்ம சொல்லி ஓட்டு கேட்குறோம். இதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்குறோம். 1 அல்ல 2 அல்ல, இப்படி எத்தனையோ திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம். சரி, இவ்வளவு திட்டத்தையும் தரமில்ல. இப்போ நம்ம தானே வரி கட்டுறோம் டெல்லிக்கு. நீங்கள் வாங்குற இந்த டீ கட்டுறீங்கல்ல, டீ குடிக்கிறீங்கல்ல, டீ 40 ரூபாயாப்பா, 15 ரூபா. டீ 15 ரூபான்னா ஒவ்வொரு டீக்கும் மோடிக்கு வரி போகுது. நீங்கள் வாங்குற சாக்லேட் இருக்குல்ல, ஒரு 50 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கினா சாக்லேட்டில் வரி போகுது. இங்கே விற்கப்படுகிற எல்லா பொருளுக்கும் மோடிக்கு டெல்லிக்கு வரி கட்டுறோம். ஆனால் நம்ம கட்டுற வரியில் 1 ரூபா கட்டினீங்கன்னா நம்ம கொடுக்கறது 20 பைசா. ஆனால் குஜராத்துக்கு போகிறது அவன் 1 ரூபா கட்டினானா 1 ரூபாய்க்கு மேலே 1 ரூபாய் 20 பைசா அவனுக்கு போகுது. கேட்டால் என்ன சொல்கிறான்னா, தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ச்சி அடைந்து விட்டது. யாரால? நாங்கள் வளர்ச்சி அடைந்தது பெரியாரால, அண்ணாவால, கலைஞரால, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினால, இங்கே இருக்கிற திராவிட இயக்க சித்தாந்தத்தால். ஆனால் நாங்கள் கட்டுற வரியை நீ எடுத்துக்கிட்டு எங்களை வஞ்சிக்கிறாயே, இது என்ன நியாயம்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாடு தனியாக பிரிந்து கிடக்கிறது, தமிழ்நாடு இந்தி படிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தெளிவாக இருக்கோம், இது எங்கள் நாடு, எங்கள் மொழி ஆங்கிலம், தமிழ், எங்களுக்கு ஏன் 3வது மொழி வேண்டியதில்லை. ஆனால் இந்தி படித்தால்தான் உங்கள் கல்லூரிக்கு வர வேண்டிய பணத்தை, கல்விக்காக தர வேண்டிய பணத்தை ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வர வேண்டிய பணம் 4000 கோடியை நீ இந்தி படித்தாதான் கொடுப்பேன்னு ஒரு ஆள் மிரட்டுறாரு. எங்க உட்காந்துட்டு எல்லா மாநிலமும் ஒத்துக்குச்சு. வேற வழியில் 4000 கோடி எப்படி இழக்க முடியும்? ஆனால் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், 4000 அல்ல 10,000 கோடி கொடுப்பதாக இருந்தாலும் தமிழை விட்டு கொடுக்க மாட்டேன், தமிழை விட்டுவிட மாட்டேன், இந்திக்கு இங்கே இடம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். கஜா புயலுக்கு 4000 கோடி கேட்டோம், கொடுத்தது 200 கோடி. அப்ப புயல்னா வரமாட்டேங்கிறான், நமக்கு சோதனைனா வரமாட்டேங்கிறான், நமக்கு தேவைன்னா வரமாட்டேங்கிறான், நம்ம கொடுக்குற வரிப்பணம் நமக்கு வரமாட்டேங்குது. ஆனால் அதையும் தாண்டி மோடி கிழிச்ச கிளி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி 8.5%. ஆனால் மோடியினுடைய பணம் இல்லாமலேயே எதையும் உன்னிடத்தில் எதிர்பார்க்காமல், எதையும் உன்னிடத்தில் அடகு வைக்காமல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 11.5% என்றால் எவ்வளவு பெரிய ஆட்சி! எனவே இந்த ஆட்சி தொடர வேண்டும். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். 1 அல்ல 2 அல்ல.
இன்றைக்கு எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில், எத்தனை அரசு கல்லூரிகள், என்னென்ன புதிய திட்டங்கள். நீங்கள் ஓட்டு போட்டாக்க ஒரு பெரிய ஓட்டு, ஒரு 1 லட்சம் ஓட்டுங்க இருக்கடா, இந்த ஜாதிக்கு 1 லட்சம் ஓட்டு இருக்கு, இந்த சமூகத்துக்கு 1 லட்சம் ஓட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஓட் பேங்க் அரசியல், வாக்கு வங்கி அரசியல். ஆனால் 10 பேரோ 20 பேரோ, நீங்கள் 3ஆம் பாலினத்தவர், ஒரு காலத்தில் அழியணும் 9ன்னும் என்னென்னவோ சொன்னோம். இன்றைக்கு அதுக்கு பேர் திருநங்கைகள், 3ஆம் பாலினத்தவர். அவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு? ஆனால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களையும் இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தாக மாற்றிய பெருமை இந்த மனிதருக்கு தான் உண்டு. அப்போ இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் எந்த உதவியும் இல்லாமல் எல்லா திட்டங்களையும் கொண்டு போய் இந்த ஒன்றும் இல்லை. நான் ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். இங்கே ஜெயக்குமார் கூப்பிடுங்க, ஜெயக்குமார்கிட்ட போய் ஒரு இன்டர்வியூ எடுங்க. நல்ல வேலை ஆம்பளை போங்க, பொம்பளை போயிடாதீங்க. பொம்பளை போட்டால் சிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் போகல அதுக்குள்ள. ஒரு ஆம்பளை அனுப்பி ஜெயக்குமார்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேள்வி, உனக்கு ஸ்டாலினை பிடிக்கலையா, இந்த ஆட்சியை பிடிக்கல, ஆனால் உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்தக்காரங்க இல்லை அதிமுக குடும்பத்தில் இந்த ஆட்சியில் பயன்பெறாத ஒரே ஒரு ஊட்டை என்கிட்ட காமின்னு சொல்லு. ஜெயக்குமார் காமிச்சிட்டா அந்த ஆள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கணும். வாய்ப்பே இல்லை. ஒன்று மகளிர் உரிமை தொகையாக இருக்கணும், இல்லை மகளிர் உரிமை தொகை இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு தவப்புதூரில் காலேஜ் போகிறதுக்கு 1000 ரூபாய் இருக்கணும். அதுவும் இல்லைன்னா தாய்மானவர் திட்டமாக இருக்கணும். அதுவும் இல்லைன்னு வச்சுங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட சித்தப்பனோ பெரியப்பனோ ஆஸ்பத்திரிக்கு போய் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தாங்க, முதல் 48 மணி நேரம் சொந்தக்காரனே எவனும் இல்லைனாலும் எல்லா செலவையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். 48 மணி நேரம். அப்போ சமூகத்தில் எந்த திட்டமாக இருந்தாலும் ஏதோ ஒரு திட்டம் அந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த முதலமைச்சராக, நம்பர் 1 முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இவ்வளோ தூரம் தம் கட்டி பேசிட்டு இருக்குன்னு இதெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. இதுக்காக அவர் முதலமைச்சராக வரணும்னு நான் சொல்ல மாட்டேன், இதுக்காகவும் வரணும். ஆனால் நீங்கள்லாம் ராயபுரத்திலே இருக்கு. இப்போ ஐடி மூர்த்திக்கு என்ன, அவருக்கு உலகமே நீங்கள் தான். இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அதான் அவருக்கு உலகம். நீங்கள் கலாநிதி இன்னும் கொஞ்சம் பெருசு, இது மட்டும் இல்லை, இன்னும் 6 தொகுதியும் பார்ப்பார், கொஞ்சம் அப்படி பெருசு. அவர் அங்கேயே நின்றுக்கிறார். நான் அப்படி இல்லை, 30 வருஷம் டெல்லியில் இருக்கேன். 30 வயசில் போனேன், இப்போ வயசு 60ஆகுது எனக்கு. 30 ஆண்டு காலம் டெல்லியில் இருக்கேன். இந்த 30 ஆண்டு காலத்தில் நான் பார்த்தவரை இந்த மனிதர் ராயபுரத்திற்காக மட்டுமல்ல, அண்ணா நகருக்கு மட்டுமல்ல, நீலகிரிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவை காப்பாற்ற இந்த மனிதர் முதலமைச்சராக தேவைப்படுகிறார். என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்களாம் சாப்பிட போகணும். ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த மேடையில் உட்காந்துருக்காங்க எந்த ஜாதி, எந்த மதம்? இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, இந்து இருக்காங்க, இந்துவிலேயே ஆதி திராவிடர் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க, செட்டியார் இருக்காரு. நம்ம பழைய எம்எல்ஏ 24 மலம் செட்டி, செட்டியார்லேயே 4 வகை, வாணிய செட்டி, அந்த செட்டி. இந்தியா சுதந்திரம் அடையும் போது 6000 ஜாதி, 6000 ஜாதி. இந்த செட்டியார் அந்த செட்டியார் ஒத்துக்க மாட்டார். அந்த எங்கள் ஊரில் உடையான்னு ஒரு ஜாதிங்க. சேர்மனுக்கு கேண்டிடேட் போட்டோம், நாங்கள் ஒரு உடையாரை போட்டோம். நம்ம கட்சி கூட இன்னொருத்தர் போட்டி போட்டார். ஏன்னா நம்ம கட்சி கூட போட்டி போட்டுட்டோம். சரி 2 பேரும் உடையார் தான், நம்மளால் தான் ஜெயிப்பார்னு நினச்சோம். உள்ளே போய் எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்து எல்லாம் உடையார் தான், அவன் நத்தமான் உடையார், நான் மலமான் உடையார்ன்ட்டான். உண்மையாலுமே நத்தமான் உடையார் மலை 2 இருக்காட்டுருக்கு. போய் பார்த்தா எங்காலும் தோற்று போய் நத்தமான் உடையார் ஜெயிச்சிட்டாரு. இந்த ஜாதி படுத்துகிற வேலை எங்கெங்கெல்லாம் என்னென்ன வேலை செய்யணும் தெரியாது. எல்லாம் செட்டியாருங்க வேண்டியது. அப்புறம் செட்டியாருக்குள்ளே 24 வாணியமா. இப்படிலாம் நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம். நம்ம ஒற்றுமையாக இல்லை, அது இப்போ ஒற்றுமையாக இருக்கிறோம். வெள்ளக்காரன் நம்ம விட்டு வெளியே போகும்போது இந்த மண்ணில் சாதி எப்படி இருந்தது? பறையர் பல்லர் அருந்தியர் ஊருக்கு வெளியில் இருந்தோம். பிற்படுத்தப்பட்ட மக்கள் படாச்சா இருக்கலாம், வன்னியராக இருக்கலாம், செட்டியாராக இருக்கலாம், நாயுடுவாக இருக்கலாம், முதலியாராக இருக்கலாம். யாருக்காச்சும் படிப்பறிவு இருந்ததா? யாருக்காச்சும் டாக்டரா? யாராச்சும் பிஏ எம்ஏவா? சொல்லிக்கலாம் நான் பெரிய ஜாதி, அவரை விட நான் பெரிய ஜாதிங்களாம். ஆனால் ஒன்றும் இல்லை, அதிகாரம் இல்லை, படிப்பு இல்லை. சரி இஸ்லாமியர்களுக்கு என்ன உரிமை? ஒன்றும் இல்லை. சரி சமூகம் எப்படி இருந்தது? 8 வயசு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சான். 8 வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பிள்ளை 16 வயசு வரும்போது புருஷன் செத்து போயிட்டா, இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்காம மொட்டை அடிச்சு சாவர வரைக்கும் விதவிடணும். அதை விட கொடுமை, கணவன் இறந்து போயிட்டா மனைவி அந்த நெருப்பிலே வச்சு கொன்னான். அப்புறம் குடும்பம் நல்லா இருக்கணும்னா முதல் பிள்ளைய கொண்டு போய் அறுத்து நரபலி விட்டு கங்கையில் விட்டான். இந்த மாதிரியெல்லாம் பழக்கம் இருந்துச்சு, சாதி இருந்துச்சு.
மதம் இருந்துச்சு, மத மோதல் இருந்துச்சு. சுதந்திரம் அடையும் போது காந்தி எங்கே இருந்தார்? டெல்லியில் இருந்தார். நவகாலின்னு ஒரு ஊரில் இருந்தார். இந்துக்கள் முஸ்லீம்கள் அடிச்சுட்டு ரத்த ஆறு ஓடுது. ஒற்றை கிழவன் கோணத்தை ஏற்றுக்கொண்டு எந்த போலீஸும் இல்லை. என்ன கொள்றதா கொள்றான், ஏன்டா முஸ்லீம் சமூகத்தை கொள்ற? இங்கே சமூகத்தில் வேண்டும், மதம் வேண்டாம், சாதி வேண்டாம், நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்று ஒரு அரை கோவணத்தோடு அந்த கிழவன் நவகாலியில் உட்கார்ந்து இருந்தான் சுதந்திரம் அடைகிற போது. இதெல்லாம் இப்போ இருக்க ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பிஜேகாரன் ஒரு அளவும் தெரியாது. அப்போ இவ்வளவு ஜாதி இருந்தது, இவ்வளவு மதம் இருந்தது. இது தமிழ்நாடு. ஆனால் தெலுங்கு பேசுறவங்க இங்க இருந்தாங்க. அங்கே மொழி சிறுபான்மை மக்கள் அங்கே துரத்து விட்டுலாமா? என்னதான் இது தமிழ்நாடுனாலும் தெலுங்கு பசங்க துரத்து விட்டுறோமா? இப்போ சம்பந்தே ஐட்டம்ல எல்லாம். அப்போ இத்தனை வேறுபாடுகள் இருக்கு இந்தியாவில். சாதி இருக்கு, மதம் இருக்கு, பிரிஞ்சு கிடக்கிறோம். ஒருத்தர் தொட்டு கூட இல்லை. அப்போ அப்புறம் சாப்பாடு ஒன்றா இருக்கா? நம்ம இங்கே சாப்பிட்ற அரிசி சோறு அங்கே சாப்பிட்றானா? டெல்லியில் இல்லை. அவன் சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றோமா? நம்ம கட்டுற வேட்டி அவன் கட்டுறானா? ஆனால் அவனும் இந்தியன் தான், நம்மளும் இந்தியன் தான். ராஜஸ்தானில் கட்டுற தலைப்பா இங்கே இருக்கா? கிடையாது. சீக் வச்சுக்கிறான் மீசையும் டர்பனும், அதை நம்ம கட்டிக்கிறோமா? கிடையாது. பஞ்சாப்ல. அப்போ சாதியால் பிளவுபட்டு கிடக்கிறோம், மதத்தால் பிரிந்து கிடக்கிறோம், உணவால் பழக்க வழக்கத்தால் வேறுபட்டு கிடக்கிறோம். இவங்களை எல்லாத்தையும் எப்படி ஒரு சட்டத்துக்குள்ள கொண்டு வருது? வெள்ளக்காரன் போயிட்டா. அதற்காக உருவாக்கப்பட்டது தான் அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் தான் ஆதி திராவிடர்களுக்கு, பறையருக்கு, பல்லருக்கு, அருந்தியர்களுக்கு என்ன உரிமை, அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடு, இடஒதுக்கீடு கொடு, அவர்களாலும் முடியும். அப்படி படிச்சு வந்தாங்கன்னா ராஜா, எங்க தாத்தா ஓடினார்ல இலங்கைக்கு வறுமைக்கு தீண்டாமைக்கும். ஆனா அவருடைய பேரை நீங்க ஆங்கிலம் பேசுறல்ல, மத்திய மந்திரியா இருக்கல்ல, என் பிள்ளை லண்டன்ல படிக்குதுல்ல, எங்களுக்கு மூளை இல்லையா? நிரூபிச்சு காட்டோம்ல, நாங்களும் மனுஷன் தானே, எங்களுக்கு அறிவுன்னு. அப்ப 2000 ஆண்டு காலமாக என்ன படிக்க விடாம பண்ண ஒரு சமுதாயம், மதம், ஜாதி, அதை உடைத்துக் கொண்டு எனக்கு உரிமையை கொடுத்தது அரசியல் சட்டம். பிற்படுத்தப்பட்டவனுக்கு என்ன உரிமை? மண்டல் கமிஷன் எப்படி வந்துச்சு? இஸ்லாமிய பெருமக்கள் இருக்காங்களா இங்க, அவர்களுக்கு என்ன உரிமை? அவர்கள் தொழுகைக்கு என்ன உரிமை? வக்ஃபோர்டுக்கு என்ன உரிமை? பெரும்பான்மை மக்களாக இருக்கிற இந்துக்கள் மத்தியில் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்போடு வாழ்வது எப்படி அரசியல் சட்டத்தில் இருக்கு? தேர்தல் எப்படி நடத்தணும்? எம்எல்ஏ யார், எம்பி யார்? நீங்க போன ஒருபாடு சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம், நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம்? ஒருவேளை சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தப்பா சட்டம் போட்டா அந்த சட்டத்தை தப்புன்னு சொல்றது யார்? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். இவ்வளவும் எழுதி வச்சிருக்கான். வில்லேஜ் பஞ்சாயத்துல இருந்து மேல வரைக்கும் 2 வருஷம் நேருவும் காந்தியும் அம்பேத்கரும் எல்லா பெரிய பெரிய மனிதர்களும் 2 வருஷம் உட்கார்ந்து இத்தனை பிளவு இருக்கிற இந்தியாவை எப்படி நிர்வகிக்க போறோம் ஒற்றுமையாக, இந்த வேற்றுமைகளை எல்லாம் வைத்து ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்தியாவினுடைய அரசியல் சட்டம். இப்ப நான் வந்தே 2 மணி நேரம் ஆகுது. இந்த 2 மணி நேரமா மேடையில ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, எந்த ஊருன்னு பார்க்காம, நீங்க யாருன்னு பார்க்காம என் பேச்சை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என் பேச்சு இனிக்குதுன்னு இல்லை, இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல் சட்டம். பேச்சுரிமை எனக்கு கொடுத்துருக்கு, கேட்கிற உரிமை கொடுத்துருக்கு. இந்த அரசியல் சட்டம் இருக்கிறவை தான் சமூக நல்லிணக்கம் இருக்கும். ஆனா மோடியும் அமித்ஷா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு மீண்டும் 400 எட்டிவிட்டால் இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் இருக்க முடியாது. இருக்கலாம், எங்களுடைய அடிமையா இருக்கணும். கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. சரி, இந்துக்கள் இருக்கலாமா? இந்துக்கள்ங்கிற பேர்ல இருக்கலாம். ஆனா தாழ்த்தப்பட்டவனுக்கு, பிற்படுத்தப்பட்டவனுக்கு எந்த உரிமையும் இருக்காது. ஒரு கொடுமை தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்தான் கலா, விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டம். அந்த திட்டம் என்ன தெரியுமா? 15 வருஷம், அதாவது +2 முடிச்சுன்னா 18 வயசுல அந்த பையனை கூப்பிட்டு 5 லட்ச ரூபா பணம் தர்றேன். உங்க அப்பா செருப்பு தைச்சா செருப்பு தைச்சு, உங்க அப்பா முடிதிருத்தினா முடிதிருத்தது போ, உங்க அப்பா பானை செஞ்சா நீ பானை பண்ணிக்க, உங்க அப்பா வேற ஏதாவது தொழில் செஞ்ச பிரேதம் எரிச்சாக்க அங்க போயிடு, நான் பணம் தர்றேன். எவ்வளவு பெரிய காட்டு பின்னாடித்தனம்! குலக்கல்வி திட்டத்தை வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் 1952 முடிவெடுத்து துரத்து அடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த திட்டத்தை கொண்டு வரார். எங்க திராவிட மாடல் நிக்குது, எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான மனிதர் நிக்கிறான்னு சொல்லட்டுமா? +2 முடிச்சா அப்பந்தொழில பாருங்கிறதுக்கு 5 லட்சம் கொடுக்குறாங்க மோடியும் அமித்ஷாவும். இது ஆரிய மாடல், இது பிஜேபி. ஆனால் இங்க தாழ்த்தப்பட்டவனோ, வன்னியரோ, நாயுடுவோ, செட்டியாரோ, எந்த ஜாதியா இருந்தாலும், நாடாரா இருந்தாலும், கவுண்டரா இருந்தாலும் நல்ல மார்க் வாங்கிட்டு வீட்டுல கஷ்டம்னு உடனே கண்டக்டர் வேலைக்கு போயிடாத, உடனே சின்ன வேலைக்கு போயிடாத, உன்கிட்ட அறிவு இருக்கு, அப்பா அம்மா வசதி இல்லை, இங்க வா, நான் உனக்கு பணம் தர்றேன், விடுதி தர்றேன், சோறு போடுறேன், தங்கிக்க, மாசம் 1500 ரூபா தர்றேன், நான் முதல்வன் திட்டம், நல்லா படிடா, உன்னாலே முடியும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு. தமிழ்நாட்டுக்கு வேணா நான் முதலமைச்சர், ஆனால் நீங்கள் எல்லோரும் முதல்வராக வர வேண்டும் என்று சொன்னால் நான் தான் முதல்வர் திட்டம் கொடுத்துருக்காரு. இப்படி எண்ணற்ற திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற இந்த முதலமைச்சர் இதை மட்டும் காப்பாற்றல. இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் ஒரே தேசம், யாருக்கு எந்த உரிமை இல்லை,
தாழ்த்தப்பட்டவனுக்கு உரிமை இல்லை, பிற்படுத்தப்பட்ட உரிமை இல்லை, நாங்கள் வச்சதுதான் சட்டங்கிற சட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் வந்தால் மாற்றுவோம் என்று சொல்லுகின்ற மோடி வெற்றி பெற்று கொண்டே வருகிறார். டெல்லியை பிடிச்சிட்டாங்க, பஞ்சாபை பிடிச்சிட்டாங்க, மகாராஷ்டிரா பிடிச்சிட்டாங்க, உத்தரப்பிரதேசம் பிடிச்சாச்சு, மத்திய பிரதேசம் பிடிச்சாச்சு, ராஜஸ்தான் பிடிச்சாச்சு, கீழே அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹைதராபாத் ஆந்திரா வரைக்கும் வந்துட்டாங்க. ஆந்திராவில் நேரடியாக வரல, யார் மூலம் வராங்க? சந்திரபாபு நாயுடு மூலமாக வர்றாங்க. சந்திரபாபு நாயுடு மூலமாக வந்து திருத்தணி வரைக்கும் வந்துட்டான். திருத்தணியில் வந்த ஒரு பாட்டு உள்ள போத பார்க்குறான். யாரு? பிஜேபி ஆர்எஸ்எஸும். உள்ள வந்தா அங்க ஒரு ஆள் நிற்கிறார், பெருசா நிற்கிறார். உள்ள வந்தா தொலைச்சிருன்னு அருவாளோட நிற்கிறார். எல்லைச்சாமி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லைச்சாமி நிற்கிறார். இவன் என்ன பண்றான்? நம்ம இவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கோம், இவ்வளவு வசதியா இருக்கும், இவ்வளவு அதிகாரத்தில் இருக்கும், ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு? கிட்டக்கு வந்து பார்க்குறான். கிட்டக்கு வந்து பார்த்தா தான் அது வெறும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அல்ல, அதற்கு பின்னால் அண்ணா, கலைஞர், பெரியார் என்கிற மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது. அப்போ இந்த ஆள் தனியாள் இல்லை, பின்னாடி பெரியார், அண்ணா, கலைஞர்லாம் இருக்காங்க. நம்ம உள்ள போக முடியல, நம்மளை உள்ள விட மாட்டேங்கிறான். தமிழ்நாட்டில் திருத்தணியோட நிற்கிறோம். அதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, அதுக்கு அங்கிருந்தே ஒருத்தனை கண்டுபிடி. எங்க? தமிழ்நாட்டில இருந்தே ஒரு இளிச்சவாயனை கண்டுபிடி. அந்த இளிச்சவாயன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை முன்னாடி வச்சு பின்னாடி போலாமான்னு பார்த்தான். அந்த இளிச்சவாயர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப நேரடியாக நம்மளால போக முடியல, இந்த ஆளை முன்னாடி வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சு இவரோட போனா தமிழ்நாட்டை ஒழிச்சிடலாம் அப்படின்னு வர்றாரு. அதுக்கு எடப்பாடி அவர் சிரிப்பி பாருங்க, அப்படிதான் இருக்கும். அப்ப அலையன்ஸ் போட்டு வரும்போது தான் நம்ம சொல்றோம், இங்க உனக்கு இடமில்லை, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்வதற்கு காரணம், ஏன் வெல்லும் தமிழ்நாடு? இங்க நீ உள்ள வர முடியாது. நீ உள்ள வந்தீங்கன்னா எங்களுடைய மொழி இருக்காது, இனம் இருக்காது, எல்லாம் போயிடும். சமஸ்கிருதம் வந்துடும், இந்தி வந்துடும், எனக்கு இருக்கிற அடையாளம் எல்லாம் போயிடும். ஆக இப்படிப்பட்ட அடையாளத்தை, மொழி அடையாளத்தை, இணை அடையாளத்தை நாங்கள் இழக்காமல் இருப்பதற்கு, நாங்கள் தமிழர்கள், நாங்கள் திராவிடர்கள் என்று சொல்லுவதற்கு இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு தான் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற, இந்தியாவை காப்பாற்ற, ராயபுரத்துக்காக இல்ல, அண்ணா நகருக்காக இல்ல, சோழிங்கநல்லூருக்காக இல்ல, தாமரத்துக்காக இல்ல, தமிழ்நாட்டுக்காக அல்ல, இந்தியாவை காப்பாற்ற, அரசியல் சட்டத்தை காப்பாற்ற ஒரே ஒரு மனிதனால் தான் முடியும். அந்த மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மா மனிதர். அவர் அதை செய்வதற்கு சும்மா 130 இடம்லாம் வந்தால் மதிக்க மாட்டான். 130 இடம்லாம் வந்தாங்க டெல்லியில். இப்போ எங்களுக்கு எவ்வளோ மரியாதை கலா கேளுங்க. என்னென்னமோ சொல்லி பார்க்குறான், மதத்து சாமி அங்கே சாமி கும்பிட்டா உடனே பிஜேபி, உடனே ஆர்எஸ்எஸ். நீ என்ன புரியலன்னா, எல்லாம் கோயிலுக்கு போகிறான், திருப்பதிக்கு போகிறான், மொட்டை அடிக்கிறான், தமிழ்நாட்டில் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான், எல்லாம் பண்ணுறான், எல்லாம் கரெக்டாக முடிச்சு நம்மால் தான் கட்டிப்பிடிக்க போனான், கிட்டக்க போனால் பெரியார் வாங்கன்றான். இப்படி என்னன்னா அந்த ஆளு கடவுள் இல்லைன்னாரு. கோயிலுக்கு போகிறான், அக்னி சட்னி எடுக்கிறான், எல்லாம் சொல்கிறான், அளவு குத்துறான். சரி நம்ம ஆளு இந்து தாண்டா, இந்த கட்டி பிடிக்க போனா, டே போடா எங்களுக்கு ஒரு ஆள் இருக்காரா அப்படின்னு பெரியார்ட்ட போயிடுறான், அண்ணாட்ட போயிடுறான், கலைஞர்கிட்ட போயிடுறான். அப்போ நம்ம பிரிக்க முடியுது. தமிழ்நாட்டில் மக்களால் ஆன்மீகம் எது, கடவுள் எனக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு, எனக்கு வசதியை கொடு, எனக்கு நல்ல புள்ளியை கொடு அப்படின்னு கேட்குற உரிமை ஆண்டவன்ட்ட உங்களுக்கு இருக்குது, விபத்து வச்சுக்கிறவங்க உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களை யாருக்கு ஓட்டு போடணும், யார் உங்களுக்கு முதலமைச்சர்னு சொல்கிற அதிகாரம் அங்கேயா இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் பிரித்து பார்த்துக்கிறோம். எனக்கு ஆன்மீகம் எது, கடவுள் என்பதை நான் தைரியம் இருப்பேன். ஆனால் எனக்கு கொள்கை எது, என்னுடைய தமிழ்நாடு எது, யார் என்னை ஆள வேண்டும் என்றால் அங்கே முருகன்கிட்ட போவேன், அங்கே சிவன் கோயிலுக்கு போவேன், இங்கே பெரியார்கிட்ட போவேன், அண்ணாட்ட போவேன், கலைஞர்கிட்ட போவேன், ஒட்டு மொத்தமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் போவேன். இப்படிப்பட்ட புரிதலை தான் அவனால் எதிர்பார்க்க முடியல. எனவே தான் சொல்லுகிறேன், இந்தியா முழுக்க பரபரப்பாக பார்க்கின்ற இந்த தேர்தல் இந்தியாவை காப்பாற்ற, அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நம்முடைய சுபேர்கான் அவர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்பி வையுங்கள். நம்முடைய தலைவரை இந்தியாவினுடைய உயர்ந்த தலைவராக ஆக்குவது மட்டுமல்ல, அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற முதல்வராக என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய அன்பிற்குரிய மருத்துவர் சுபேர்கான் அவர்களை ஆதரித்து, நான் வந்ததற்கு பின்னும் வருவதற்கு முன்னும் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திராவிடர் மாடல் ஆட்சியினுடைய நடைபெற்றிருக்கிற பணிகளை இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, பகுதிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஆற்றியிருக்கிறார். அதிலேயும் கடந்த 5 ஆண்டு காலமாக நம்முடைய ஐட்ரி மூர்த்தி அவர்கள் இந்த சட்டப்பேரவையினுடைய தொகுதியிலே எம்எல்ஏவாக பணியாற்றி உங்களுடைய தேவைகள் எல்லாம், உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் எப்படியெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார், எத்தனை திட்டங்கள் என்று எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமல்ல, அவருடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் என்னென்ன பணிகளை எல்லாம் ஆற்றியிருக்கிறார் என்பதை இங்கே பட்டியலிட்டு காட்டினார்கள்.
எனக்கே வியப்பாக இருந்தது. சென்னையில் இத்தனை தொகுதிகள் இருக்கிற போது ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒருவரிடத்திலே சட்டப்பேரவை உறுப்பினர் பேசி இந்த ராயபுரம் தொகுதிக்கு இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரே என்கின்ற ஆச்சரியம் அவர் மீது எனக்கு ஏற்பட்டது. என்றாலும் கூட இன்றைக்கு வேறு சில காரணங்களுக்காக நம்முடைய சுபேர்கான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நம்முடைய தலைவர் வழங்கிய நேரத்தில் அதற்காக சிறிதும் வருத்தமடையாமல், அதற்காக சிறிதும் முகம் கோணாமல், அவரே இந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டால் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை, எப்படிப்பட்ட உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துவாரோ அப்படிப்பட்ட உணர்வோடு உங்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய ஐட்ரி மூர்த்தி அவர்கள் இந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நீண்ட உரையை அவர் நிகழ்த்திய போது நான் வியந்து அவரை பாராட்டினேன். உள்ளபடியே மீண்டும் மீண்டும் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் இல்லாவிட்டாலும் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைவது உறுதி, முதலமைச்சராக நம்முடைய தலைவர் வருவது உறுதி. அப்போது ஐட்ரி மூர்த்தி இதைவிட இன்னும் ஒரு பெரிய பொறுப்புகளில் வந்து உங்களுக்காக பணியாற்றக்கூடிய நிலையை அவர் பெறுவார் என்கின்ற நம்பிக்கை தலைவரோடு முதலமைச்சரோடு இருக்கின்ற எனக்கு, தலைமை கழகத்திலே பணியாற்றுகின்ற எனக்கு இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் பரப்புரை கூட்டம் என்று வருகிற போது கடந்த 10 நாட்களாக நீலகிரியாக இருந்தாலும் பெரம்பலூராக இருந்தாலும் அல்லது எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற சென்னையிலே இருக்கின்ற 36 தொகுதிகளிலே தொடர்ந்து நேற்று முதல், அதற்கு முன்பேயே என்னோட சொந்த மாவட்டமான பெரம்பலூர், இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நீலகிரி மாவட்டம், எத்தனையோ கூட்டங்களில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து நான் பேசினாலும் கூட இந்த ராயபுரத்தில் இருக்கின்ற வேட்பாளரை நான் அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் எனக்கு ஒரு மிகுந்த சிலிர்ப்பு உணர்ச்சி உண்டாகிறது. என்ன காரணம் என்றால், அன்றைக்கு நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இல்லை.